வணக்கம் மக்களே, நான் உங்க கமருதன். இன்னைக்கு நம்ம கூட வந்து மெர்னவிக் இருக்காரு. இவருக்கு 23 months தான் ஆகுது. இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா SMA type 2ன்ற ரேரான டிஸார்டர் வந்திருக்கு. ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி சொல்லுவாங்க. இது குணப்படுத்தணும்னா நமக்கு $2.1 million தேவைப்படுது. பட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து இது ஒரு 9 crores வந்து இது குணப்படுத்த முடியும். என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணிட்டேன். இந்த குழந்தைக்கு நீங்க உதவி பண்ண நினைச்சீங்கன்னா கீழே ஒரு பேமெண்ட் லிங்க் இருக்கு. அது மூலமா நீங்க உங்க உதவியை கொடுக்கலாம். நம்ம கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, which is like 1 month தான் இருக்கு. ஸோ உங்களோட உதவியை தயவு செஞ்சு இந்த குழந்தைக்காக. தமிழ் பிக் பாஸ் 9வது சீசனின் கிராண்ட் ஃபினாலே சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த நிலையில் பார்வதி மற்றும் கம்ருதீன் பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ஒரே சீசனில் 2 போட்டியாளர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு வெளியில் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து வெளியில் சென்ற கம்ருதீன் அவர்கள் என்ன செய்கிறார், ஒருவேளை அவர்கள் கிராண்ட் ஃபினாலேவுக்கு வருவார்களா என்ற கேள்வியும் சமூக வலைதளங்களில் பரவலாக எழுந்து வந்தது. மேலும் பிக் பாஸ் கிராண்ட் ஃபினாலேவில் பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் மாசாக என்ட்ரி கொடுத்ததை ரசிகர்கள் தற்போது வரை கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் கம்ருதீன் அவர்கள் சிறுவன் ஒருவருக்காக உதவி கேட்டு வெளியிட்ட வீடியோவில் கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 9 கோடி இருந்தால் நல்லபடியாக குணப்படுத்தலாம் என்பதற்காக என்னால் முடிந்த உதவியை நான் செய்துவிட்டேன், உங்களால் முடிந்த உதவியும் நீங்கள் வேகமாக செய்யுங்கள், இதற்கான நாட்கள் குறைவாக இருக்கிறது என வேண்டுகோள் வைத்துள்ளார். அதேபோல் பிக் பாஸ் கம்ருதீன் அவர்களின் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் கம்ருதீனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.